கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான அறிமுகம் கடலின் புனித சூசையப்பருடைய அன்பு பக்தர்களே, இன்று புதன்கிழமை கனவின் புனித சூசையப்பருடைய நவநாள் ஜெபத்தை நற்கருணை ஆண்டவருடைய ஆராதனை பிரசன்னத்திலே நாம் நிறைவேற்றி இந்த ஆழமான நற்கருணை திருப்பலியை நாம் காண போகிறோம். இன்று தாய் திருச்சபை புனித மார்த்தா திருநாளையும் கொண்டாடுகிறது. மார்த்தா மரியா லாசரஸ் இவர்களுடைய சகோதரி. இந்த மார்த்தாவுக்கும் புனித சூசையப்பருக்கும் நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கிறது. மார்த்தா ஆரம்பத்தில் நாம் பலவற்றை பற்றி கவலைப்படுகிற ஒருவராக பார்க்கிறோம். ஆனால் அதே மார்த்தா தன் சகோதரன் இறந்த போது, இயேசு வந்தபோது மிகவும் நிதானமாக, நானே உயிர்ப்பும் உயிரும் என்று இயேசு சொன்னபோது இதை நம்புகிறாயா என்று கேட்டபோது, ஆமாண்டவரே, நீரே மெசியா, நீரே வர இருக்கிறவர், இதை நம்புகிறேன் என்று சொல்கிறார். உயிர்ப்பில் நம்பிக்கையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரே இந்த உயிர்ப்பு என்று நம்புகிறார். பெரிய விசுவாச அறிக்கையை வெளியிடுகிறார். இதுபோல புனித சூசையப்பர் எப்படி நடந்தது என்று அங்கலாய்த்துக் கொண்டிருந்தார். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். சூசையப்பரும், எங்களுக்கு திருமணமே ஆகவில்லையே, என் மனைவி கருவுற்று இருக்கிறாளே என்று கடவுளுடைய திருவுளத்தை அறிய அவர் கலங்கி போயிருந்தார். ஆனால் கடவுள் வெளிப்படுத்தியவுடன், கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றும் போது மார்த்தாவை போல ஆண்டவரிடம் சரணாகதி அடைந்து, அவர் வானதூத கனவிலிருந்து கலைந்தவுடன் அவர் விரைந்திருந்து கடவுள் சொன்னபடியே மரியாவை ஏற்றுக்கொண்டார் என்றும், 4 கனவுகளிலும் கடவுளுடைய திட்டத்தை விரைவாக நிறைவேற்றினார் என்றும், ஆண்டவர் இயேசுவையும் அன்னை மரியாதையும் பாதுகாப்பதில் அவர்களுக்கு தங்களையே கடவுளுக்காக அர்ப்பணித்தார் என்று பார்க்கிறோம். கனவின் புனித சூசையப்பரிடமும் மார்த்தாவிடமும் விளங்கிய ஆழமான விசுவாசமும், ஆண்டவர் மீதும் அவருடைய பராமரிப்பின் மீது கொண்டிருக்கிற ஆழமான நம்பிக்கையும், எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும், ஏரோது போன்ற அரக்கர்கள் தங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கும் போதும், தன் சகோதரன் இறந்து கிடக்கிற நிலையில் கூட, இப்பொழுது கூட நீ எதை கேட்டாலும் வானக தந்தை தருவார் என நான் நம்புகிறேன் என்று மார்த்தியா சொன்னது போல, இவ்வுலகத்தின் எந்த தோல்விகளும் எந்த சக்திகளும் நம் விசுவாசத்தை நம்மிடமிருந்து எடுத்து விடாமல், ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற விசுவாசத்துல புனித மார்த்தாவை போல, நம்முடைய பாதுகாவலர் கனவின் புனித சூசையப்பரை போல இருக்க நாம் உருக்கமாக ஜெபிப்போம். இந்த நவநாள் ஜெபத்தை, இந்த நவநாள் திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க பல்வேறு விதமான தடைகள். நாம் வெறுமனே இருக்கிறோம், கடமைக்கு இருக்கிறோம். கடவுளுடைய பிரசன்னம், கடவுள் கல்வாரியிலே பலியாகிற பலியில் நாம் கலந்து கொள்கிறோம். ஆண்டவர் தன்னையே தருகின்ற பலி, ஆண்டவர் நமக்காக செய்த எல்லா நன்மைகளையும் நினைவு கூர்ந்து அவருக்கு நாம் செலுத்தும் நன்றி பலி என்ற அந்த நற்கருணையினுடைய திருப்பலியினுடைய உச்சத்தை, மகிமையை அறியாமல் இருக்கிற, இன்னும் அதை ஏனோ தானோ என்று கலந்து கொள்கிற, திருப்பலியிலே ஆலயங்களிலே நிற்கும் போதும் வீடுகளிலும் நாம் அவசங்கை செய்வது போல நிற்கின்ற நம்முடைய எல்லா விதமான மனநிலைகளுக்காகவும் மனம் வருந்துவோம். நம்மையே ஆண்டவர் தகுதியாக்க வேண்டும். நம்முடைய தகுதியின்மையை, நம்முடைய பலவீனத்தை அறிந்த ஆண்டவர் கட்டாயம் நம்மை ஏற்றுக்கொள்வார். ஆனால் நம்மிடம் தாழ்ச்சியான மனமும் ஆண்டவருடைய மன்னிப்பை வேண்டுகிற குணமும் நம்மிடம் இருக்கும் என்றால் அவர் மன்னிப்பை தருகிறார். ஆயக்காரனை போல ஆலயத்திற்குள் வர நான் தகுதியற்றவன், ஆண்டவரே நீர் என் இல்லம் வர நான் தகுதியற்றவன் என்று நூற்றுவ தலைவனை போல தாழ்நிலையோடு நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். தாழ்நிலையோடு மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்கிற நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து இந்த நவநாள் திருப்பலி வழியாக நம்மை அபரிவிதமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையும் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் சகோதர சகோதரிகளிடம் நம் நேரான ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனித மீட்பு மறை நிகழ்வுகளின் தொடக்கமாகிய இயேசுவை கணவரின் புனித சூசையப்பரின் நம்பிக்கைக்குரிய காவலில் ஒப்படைத்தீரே. பல்வேறு காரியங்களும் குடைத்து பதட்டமும் கவலையும் கொண்டிருந்த மார்த்தாவை உம் மீது ஆழமாக விசுவாசம் கொள்ளும் விசுவாசியாகவும் அந்த விசுவாசத்தை எல்லாருக்கும் அறிக்கையிடும் விசுவாச வீர பெண்ணாகவும் மாற்றினீரே. இவர்களுடைய பரிந்துரையாலும் திருச்சபை மக்களும் என் திருத்தல பயணிகளும் உமது மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்றவும் வீரமிக்க விசுவாசிகளாயும் அருளை பெற்று வாழவும் அருள்வீராக. உமோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். திருத்தூதர் யோவான் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைத்திரு வசன வார்த்தைகள் 7-16 முடிய. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிலிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்து உள்ளார்கள். அன்பு இல்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம் மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகின்றது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் இவ்வாறு நம் மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம். தந்தை தன் மகனை உலகிற்கு மீட்பதாக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம், சான்றும் பகர்கின்றோம். இயேசுவே இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவர்களோடு கடவுள் இணைந்திருக்கிறார். அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாய் இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
கேட்பேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே ஆட்சி உமக்கே. அதிகாரம் 11 இறைவார்த்தைகள் 19 27 முடிய. அக்காலத்தில் சகோதரர் இறந்ததால் மார்த்தா மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்திருந்தனர். இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டில் இருந்து விட்டார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாளில் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீர் மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடமை புனித சூசையப்பருடைய அன்பு பக்தர்களே, இன்றைய முதல் வாசகத்தையும் நற்செய்தியையும் கேட்ட நமக்கு புனித மார்த்தாவிடமிருந்தும் கடமை புனித சூசையப்பரிடமிருந்தும் நம் விசுவாச வாழ்வுக்கான ஒரு தடயம் கிடைப்பதை நாம் பார்க்கிறோம். நம் வாழ்க்கையில் கடவுளை நம்புகிறவர்கள், நாம் கடவுளை விசுவசிக்கிறோம். இயேசு யார் என்று கேட்டால் நாம் மீட்பர், நம் இரட்சகர், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவே எங்கள் ஆண்டவர், இதெல்லாம் நாம் சொல்லுவோம். கடவுள் நம்மை காப்பாற்றுகிறாரா என்று கேட்டால் ஆம் என்று சொல்லுவோம். கடவுள் நம்மை காக்கிறாரா என்று கேட்டால் ஆம் என்று சொல்லுவோம். நமக்கு உதவி யாரிடமிருந்து வரும் என்று கேட்டால் கடவுளிடமிருந்தே வரும் என்றெல்லாம் சொல்லுவோம். ஆனால் நம் வாழ்க்கையில சோதனைகள், பிரச்சனைகள் வந்துவிட்டால் காண்கின்ற தெய்வத்தை நாம் மறந்து விடுவோம், காக்கின்ற தெய்வத்தை நாம் உணர மறந்து விடுவோம். கடவுள் இருக்கிறாரா என்று கேட்போம், கடவுளுக்கு கண் இருக்கிறதா என்று கேட்போம், கடவுள் இருக்கிறார் என்றால் என்ன செய்கிறார் என்றெல்லாம் கேட்போம். ஆக கடவுளுடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறதை கொண்டாட தெரியாதவர்கள் நாம். Christian life is all about celebrating the powerful presence of God here and now at present. இந்த நேரத்தில் இறைவன் என்னோடு இருக்கிறார் என்பதை நம்பி கொண்டாடுகிறவன் தான் கிறிஸ்தவன். அப்படிப்பட்ட ஒரு கொண்டாட்டம் இல்லாத போதுதான் நம்மை எளிதாக துன்பங்கள் வழியாக, பிரச்சனைகள் வழியாக சாத்தான் நம்மை சாப்பிட்டு விட முடியும். ஆதியாகமத்திலே நாம் பார்க்கிறோம், அழகை பற்றி வேதம் சொல்கிறது, அவன் சூழ்ச்சி மிக்கவனாகவும் அவன் நுணுக்கமானவனாகவும் நுண்ணறிவு மிக்கவனாகவும் இருந்தான். நீங்கள் சாத்தான் என்றவுடன் 2 கொம்பு வைத்துக் கொண்டு, நீண்ட முடி வைத்துக் கொண்டு, கருப்பாக பல்லை நீட்டிக் கொண்டெல்லாம் வரும் என்று கனவு காணாதீர்கள். சாத்தான் அழகாக, கவர்ச்சிகரமாக, உங்களுக்கு தெரிந்த ஒரு நண்பனை போல, உங்களோடு பிறந்த சகோதரனை போல, உங்களுடைய அயலான், உங்களுக்கு வேண்டிய ஒருவனை போல உங்களிடம் வரலாம். காரணம், உங்களை எப்படி வந்தால் உங்களை சாய்க்க முடியும் என்று சாத்தானுக்கு தெரியும். ஆக சாத்தானிடம் சாயாமல் இருக்கிறவர்கள் எல்லாம் சாத்தானுக்கு சவாலாக இருக்கிறோம். இவனை என்னால் சாய்க்க முடியவில்லையே என்றுதான் சாத்தான் கடவுளிடம் சென்று, யோபுவை என்னிடம் விட்டுவிடு, அவனை நான் உன்னை படிக்க செய்வேன், உன்னிடமிருந்து அகன்று போக செய்வேன் என்று சொல்கிறார். ஆனால் கடவுள் நம்பிக்கையோடு சொன்னார்,
என் ஊழியன் யோபு ஒருபோதும் உனக்கு அடிபணிய மாட்டான், அவன் இதயம் என்னை மட்டுமே நினைக்கும் என்றார். சாத்தான் என்னிடம் கொடுத்து விடு, நான் யாரையும் சாதிக்கக்கூடியவன் என்றெல்லாம் சொல்லுகிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் உடல் முழுவதையும் உனக்கு ஒப்படைக்கிறேன், ஆனால் ஆன்மாவை தொடுவதற்கு உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்கிறார். நாம் யோபு வாழ்க்கையில பார்க்கிறோம், அவருடைய இதயம் மட்டும் எப்பொழுதும் இறைவனை நம்பி அதை பற்றி கொண்டிருப்பதனால் கடைசியாக அவர் ஆசீர்வதிக்கப்படுகிறார். ஆக நீதிமான்கள் கடவுளுடைய பெயரை, கடவுளுடைய வல்லமையை, கடவுளுடைய பிரசன்னத்தை பறைசாற்றுவதற்காக கடவுள் நமக்கு வழங்கி இருக்கிற கொடைகள். ஆக நாம் நல்லவர்களாக இருக்கும் போதுதான் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நிறைய பேர் என்னிடம் கேட்டிருக்கிறார்கள், கெட்டவர்கள், தீயவர்கள், தவறு செய்கிறவர்கள், ஏமாற்றுகிறவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்களே, நான் நல்லவனாக இருக்கிறேன், ஆலயத்திற்கு வருகிறேன், ஜெபிக்கிறேன், உதவி செய்கிறேன், நான் எந்த பாவமும் செய்வதில்லை, எனக்கு ஏன் சோதனை வருகிறது? ஆண்டவர் நமக்கு அவருக்கு சாட்சியம் வகிற வாய்ப்பு வழங்குகிறார். மார்த்தாவுக்கு வாழ்க்கையில, நம் வாழ்க்கையில் பாருங்கள், நாம் எல்லோருமே மார்த்தாவை போன்ற நல்லவர்கள் தான். ஆனால் தடுமாறவும் நிலையான தன்மையும் நம்மிடம் வர வேண்டும். சூசையப்பரை போல கடவுள் நம்மை நல்லவர்களாகத்தான் படைத்தார், தன்னுடைய பாவனையாகவும் சாயலாகவும் படைத்தார். கடவுள் மனிதனை பாவ நிலையில் படைக்கவில்லை. அவன் தன்னை போல தன் சாயலை, தன்னுடைய சுவாபத்தை, தன்னுடைய குணத்தை எல்லாம் அவனிடம் கொடுத்து அவனை படைத்து விட்டு மெய்மலர்ந்து அவர் ஆனந்த புலகாயுதம் அடைந்தார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனுக்குள் கெட்டது எப்படி வருகிறது? அவனுக்குள் எப்படி கடவுள் மீது நம்பிக்கையற்ற தன்மை வருகிறது? கடவுள் மீது அவனுக்கு எப்படி கடவுள் யார் என்றது தெரியாமல் போய்விடுகிறது? விவிலியமும் நம்முடைய விசுவாசமும் சொல்லுவதெல்லாம் who is Jesus, இயேசு யார், என் கடவுள் யார் என்றதை நாம் அறிவதுதான். அப்படி நாம் அறிந்திருந்தும் அந்த கடவுள் என்னை காண்கிறவர், என்னோடு பிரசன்னமாக இருக்கிறவர், எனக்காக மனுமுறை எடுத்தவர், எனக்காக சிலுவை ஏறியவர், எனக்காக ரத்தம் சிந்தியவர், எனக்காக தன் உயிரை கொடுத்தவர், எனக்காக உயிர்த்தவர், இதை தெரிந்திருந்தும் ஒரு சின்ன பிரச்சனைகள், உலக பிரச்சனைகள், தோல்விகள் வரும்போது அவர் மீது நம்மால் கொண்டிருக்கிற நம்பிக்கையில் இறுக்கமாக இருக்க முடியாமல் இருக்கிறோம். மார்த்தாவை பற்றி நாம் லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். அதுபோல யோவான் நற்செய்தி இன்று நாம் வாசித்த 11வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தியிலே இயேசு அவர்கள் வீட்டிற்கு விருந்தாளியாக போகிறார். எருசலேமுக்கு போகிற வழியிலே பெத்தானியாவிலே போய் தங்குகிறார். அப்படி தங்கும்போது மார்த்தா, மரியா 2 பேர் சகோதரிகள் மட்டும்தான் நமக்கு சொல்லப்படுகிறார்கள். அங்கே மரியா இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அவர் போதிப்பதை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். மார்த்தா என்ன செய்கிறார்? ஆண்டவருக்கு எப்படி பணிவிடை செய்யலாம், ஆண்டவருக்கு என்ன செய்து கொடுக்கலாம், ஆண்டவரை எப்படி கவனிக்கலாம், ஆண்டவரை எப்படி சந்தோஷப்படுத்தலாம் என்று பார்க்கிறார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, நாம் ஆண்டவரை சந்தோஷப்படுத்த வேண்டியதில்லை. ஆண்டவரை சந்தோஷப்படுத்துவது எது என்று தெரியாமலேயே நாம் விரும்புவதெல்லாம் மொட்டையடிப்பது, கிடாய் வெட்டுவது, பாதகாணிக்கை போவது, இதெல்லாம் கடவுளை சந்தோஷப்படுத்தும் நினைக்கிறோம். ஆனால் நம் பாவ வாழ்க்கையை விட்டு விடுவது கடவுளை சந்தோஷப்படுத்தும். நாம் பலகீனமாக இருக்கும் போது கடவுளுடைய அருளை கேட்பது கடவுளை சந்தோஷப்படுத்தும். ஒரு பாவை மனமாறும் போது எண்ணத்தில் பெருமகிழ்ச்சி உண்டாகும். ஆக கடவுளை மகிமைப்படுத்துவதும் சந்தோஷப்படுத்தக்கூடியதும் எது என்பதை நாம் தெரிந்து கொண்டால் நாம் அதை செய்வோம். ஆக மார்த்தா ஆண்டவருக்கு நல்லதுதான் செய்தார், ஆண்டவரை உபசரித்தார். உபசரிப்பு மிக முக்கியமானதுதான். ஆனால் ஆண்டவர் மார்த்தாவை சொல்கிறார், நீ பலவற்றை குறித்து கவலைப்படுகிறாய், என்ன செய்தால் என்னை மகிழ்ச்சிப்படுத்தலாம் என்று நினைக்கிறார். ஆனால் தேவையானது ஒன்றே, அது உன் சகோதரி மரியா கண்டுகொண்டார். அவரிடமிருந்து அது எடுக்கப்படாது. ஆக கடவுள் அந்த ஒரு நிகழ்வு நமக்கு நற்செய்தியில் சொல்லப்பட்டிருந்தாலும் பல முறை மார்த்தாவை தயார் செய்திருக்க வேண்டும். நீ பலவற்றை குறித்து கவலைப்படுகிறாய், தேவையானதை குறித்து தேட கற்றுக்கொள். எது மிக முக்கியம், எது அதிமுக்கியம், எது பிரதானம் என்று தெரிந்து கொள். என்னிடம் அமர்ந்து எனக்கு செவி சாய்ப்பதுதான், என்னிடம் அமர்ந்து என் இறைவார்த்தையை வாசிப்பதுதான், என்னிடம் அமர்ந்து நான் பேசுவதை கேட்டு அதன்படி வாழ நீ தியானிப்பதுதான் எனக்கு பிடித்தமானது என்று சொல்லுவதை என்னால்தான் இந்த இயேசு அவர்களோடு நட்போடு இருந்தார், அவர்களோடு உரையாடினார். நாம் லூக்கா நற்செய்தியிலும் யோவானிலும் படிக்கிறோம், அவர் எருசலேமுக்கு போகும்போதெல்லாம் வழியில் அங்கே வந்து தங்கி அவர்களோடு இருந்துவிட்டு போவது வழக்கம் என்று சொல்லி இருக்கிறது. ஆக பெத்தானியாவிலே லாசருடைய குடும்பத்தில் இயேசு தங்கி தங்கி அந்த குடும்பத்து பிள்ளைகளை தயாரித்தார் என்று பார்க்கிறோம். ஆகவேதான் யோவான் நற்செய்தி 11வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், மார்த்தா இயேசு வருகிறார் என்றவுடன் ஓடுகிறார், மரியா வீட்டிலே இருந்து விடுகிறார். எப்பொழுதும் நிதானமாக மரியா இருப்பார். ஆனால் இவர் பரபரப்பாக இருந்தாலும்
விசுவாசத்தோடு இருக்கிறார். முதலில் என்ன சொல்கிறார்? ஆண்டவரே, நீர் மட்டும் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். அங்கும் விசுவாசம் வெளிப்படுகிறது. ஏனென்றால் இதோடு நிறுத்தவில்லை, இந்த வாக்கியம் முடியவில்லை. நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். ஆனால் இப்போது கூட நீர் வாடகை தந்தையிடம் எது கேட்டாலும் அவர் உனக்கு கட்டாயம் அருள்வார் என்று நம்புகிறேன். இயேசுவையும் இயேசுவின் தந்தையான கடவுளையும் பரிசுத்தாவின் தமத்திருத்துவ தேவனை நம்புகிறவராக இருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் அப்பொழுதுதான் சொல்கிறார், உன்னிடம் விசுவாசம் இருக்கிறது, நீ உயிர்ப்பு உன் சகோதரன் இறந்து விட்டதாக சொல்கிறாயே, அவனுடைய வாழ்வும் அவனுக்கு உயிர்ப்பும் நான் தான், இதை நம்புகிறாயா என்று கேட்கிறார். ஆமாண்டவரே, நீர் மெசியா, நீர் வரவிருந்தவர், நீரே கடவுளுடைய மகன், இதை நான் நம்புகிறேன் என்று சொல்வதனால் தான் மார்த்தாவுக்கு ஆண்டவர் புதுமை செய்தார், லாசரை உயிர்ப்பித்தார் என்று பார்க்கிறோம். புனித கனவின் புனித சூசையப்புடைய வாழ்க்கையிலும் நாம் வாசிக்கின்ற வசனங்கள் ஏறக்குறைய ஒரு 4-5 இடங்களில் இருந்தால் கூட அவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்றாலும் அவர் கலங்கி நின்ற நேரம் உண்டு. ஆனால் கடவுளை தேட மறக்கவில்லை. தன்னுடைய கலக்கத்திற்கு, தன்னுடைய துன்பத்திற்கு, தன்னுடைய பிரச்சனைக்கு கடவுள் பதில் தருவார் என்று அவர் தியான நிலையில் இருந்தார். எனக்கு பிரச்சனைக்கு எனக்கு பதில் கடவுளிடமிருந்து வரும் என்று நம்பினார். கடவுளுடைய தூதரையே கடவுள் அனுப்பி வைக்கிறார். கடவுளுடைய தூதர் கடவுளுடைய செய்தியை, உண்மையை விளக்கியவுடன் உலகம் என்ன செய்யும், உலகம் என்ன சொல்லும், எதையும் கவலைப்படாமல் தன்னையே மார்த்தாவை போல நீரே கடவுளுடைய மகன், நீரே கடவுளுடைய திட்டத்திற்கு உருவானவர், கடவுளுடைய திட்டத்துக்கு முன்னால் நான் எதிர்க்க யார் என்று சொல்லி அன்னை மரியாவை கடவுளுடைய தாயாகவும் அவர் பெற்றெடுக்கிற மகனை தேவ மகனாகவும் ஏற்று அவர்களுக்கு ஒரு கூலியாளாக, வேலையாளாக, அவர்களை பாதுகாக்கின்ற ஒரு பாதுகாவலராக இருந்து கடவுளுடைய திட்டத்தை மகிமைப்படுத்தியதை பார்க்கிறோம். சூசையப்புறம் மார்த்தாவும் நாம் கிறிஸ்தவ வாழ்வில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் நாம் கடவுள் யார் என்று தெரியாமல் இருக்கிறோம், தெரிந்தாலும் உணராமல் இருக்கிறோம். உணர்ந்தாலும் அதை நம்பி எந்த சூழ்நிலையிலும் எனக்கு வலுவூட்டும் இறைவன் என்னோடு இருக்கிறார், அவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற நான் எந்த துன்பத்திற்கு ஆளாக மாட்டேன், அவர் என்னை விட மாட்டார், அவருடைய கோலும் நெடுந்ததையும் என்னை வழிநடத்தும், அவர் என்னோடு இருப்பதனால், அவர் என் சார்பாக இருப்பதனால் எந்த பிரச்சனையும் என்னை வீழ்த்தி விடாது என்று அவர் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், அவரால் ஆட்கொள்ளப்பட்டவர்களுக்கு அருள் புரிவதை கடவுளுடைய மேலான செயல் என்று நாம் 2 கொரிந்தியர் 4:8-9 வாசிக்கிற அந்த வசனங்களைப் போல கடவுள் உறுதியூட்டுவராக இருக்கிறார் என்ற நம்பிக்கையை கனவின் புனித சூசையப்பருடைய நவநாளில் கற்றுக்கொள்வோம். புனித மார்த்தாவை போல அவர் ராயப்புரை விட ஒரு பெரிய விசுவாச அறிக்கையை வெளியிட்டது போல நாம் இதயத்துல இயேசுவே, இயேசுவே என் மீட்பர், இயேசுவே என் ரட்சகர், இயேசுவே தெய்வ மகன், அவரே என்னை மீட்க வந்தவர், அவரே சிலுவை ஏறியவர், அவர் என்னோடு இருக்கிறார், அவருடைய இரத்தம் ஜெயம், அவருடைய வெற்றி எனக்கு உண்டு, அவருடைய உயிர்ப்பில் நான் வாழ்கிறவன் என்று ஆண்டவரை தியானித்து அவருடைய சந்தோஷ தேவ ரகசியங்களை, துக்க தேவ ரகசியங்களை, மகிமை தேவ ரகசியங்களை ஜெபமாலையில் ஜெபித்து நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக மார்த்தாவையும் கனவின் புனித சூசையப்பரையும் போல தம்முடைய வார்த்தையினாலும் வாழ்வினாலும் கடவுளை மகிமைப்படுத்த கடவுள் கிருபை செய்வாராக. ஆமென். அன்புக்குரியவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான கனவின் புனித சூசையப்பர் நவநாள் திருப்பலி
எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரி புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் உலகத்தில் அவரை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னிமரியாவிடமிருந்து பிறந்த ஒரே திருமகனுக்கு கனவின் புனித சூசையப்பர் பேரன்போடு பணிபுரியலானார். அவருடைய நவநாளிலும் பீடத்திலும் மக்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை நிறைவேற்று தூய மனதுடன் கடவுளுக்கு பணிபுரியும் மக்களாக எங்களை மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் கனவின் புனித சூசையப்பர் நவநாளில் இன்னும் மிகுதியாக உம்மை வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளி தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையைப் போலிருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளரென புனித சூசையப்பரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபிங்களும் ஒன்று கூடி அக்கடித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, உலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. தெய்வீக பிள்ளைகளே, நம் ஆண்டவர் வல்லமையோடு எழுந்ததை வருகிற நேரம். இதை நாம் வழிபாட்டில் எழுந்தேற்ற நேரம் என்று சொல்லுவோம். நம் இதயங்களை இறைவன்பால் எழுப்புவோம். ஆவியானவர் வல்லமையோடு இந்த அப்ப ரசத்தில் இறங்கி வந்து இயேசுவின் உடலாக ரத்தமாக மாறுகிற இந்த நேரம் எல்லா அதிசயத்திலும் அதிசயமான நேரம். நம் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழ இந்த அப்பத்தையும் ரசத்தையும் மாற்றுகிற தேவன் நம் வாழ்க்கையில் மாற வேண்டியவர்களை மாற்ற உருக்கமாக ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மையாக்க உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமுமாக
இவை எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடுபட உளங்கணிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கெல்லாம் கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இறை நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் மீட்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தலைமுறைகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்குவிடும் எங்களை பரிசுத்த ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருஅவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திருச்சபையை அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உம் அன்பில் கிருபையோடு நம்பிக்கை கொண்டிருக்கிற கணவன் புனித சூசையப்பருடைய பக்தர்கள் ஒவ்வொருவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர் தருவோம் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்திருந்து போன எல்லா ஆன்மாக்களையும் விண்ணக ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ளும். கொரோனா தொற்றிலே பாதிக்கப்பட்டு இறந்த உம் அடியார்கள் ஒவ்வொருவரையும் உம் இரக்கத்தினால் விண்ணகத்திலே நித்திரை பாற்றி அளித்தருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமைக்குரிய பெரும் துன்ப முடிச்சுகளை அவருக்கு அறியா. அவருடைய கணவரான எங்கள் பாதுகாவலர் கடவுள் புனித சூசையப்பர், இயேசுவின் திருத்தூதர்கள், இவ்வளவு மக்குவதோராய் இருந்த புனித அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கடலையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படைப்பினையால் பயிற்சி பெற்றுள்ளனா நம் ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை ஆழ்ந்த விசுவாசத்தோடும் கனவின் புனித சூசையப்பருக்கு பரிந்துரையில் நம்பிக்கையுள்ளவர்களாகவும் நாம் தேவனாகிய கடவுளை நோக்கி ஜெபிப்போம். உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், நோய்கள், பேய்கள், அங்ககார சக்திகள் எல்லாவற்றிலும் இருந்தும் கடவுளின் புனித சூசையப்பருடைய பரிந்துரையை நம்பி ஜெபிக்கிற எல்லா
அமைதி என்ற கொடையினால் நிரப்பியிருந்தோம். உமது இரக்கத்தின் உதவியினால் உம்பிள்ளைகள் பாவத்திலிருந்தும் பாவத்தின் தலைவனான சாத்தானிடமிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் எந்த கவலையும் இன்றி பயமும் இன்றி நலமாய் இருப்பார்களாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இரண்டாம் வருகையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் சீடர்களுக்கு வாக்களித்தீரே. எங்கள் குற்றங்கள் குறைகளை பாராமல் உன் மீது நாங்கள் கொண்டிருக்கிற விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஒற்றுமையும் அமைதியும் அளித்திருட திருமணம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் நிறைவாக இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். அமைதி. தேவ பிள்ளைகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளின் புனித சூசையப்பருடைய கரங்களில் குழந்தையாக தவழ்ந்தவர். அவருடைய கரம் பிடித்து நடந்தவர். அவர் வழிகாட்டுதலில் தெய்வீக கடமைகளையும் தேவனுடைய சட்டங்களையும் நிறைவேற்றியவர். வானக தந்தையை போல பிரியமான தந்தையாக சூசையப்பர் இருந்ததனால் சூசையப்பருக்கு எல்லா வரங்களையும் கொடுத்து இன்று வரை ஆசீர்வதிக்கும் புனிதர்களின் புனிதராக வைத்திருக்கிறவர். இந்த ஆண்டவருடைய திருவிருந்தலை பங்கு கொள்கிற நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் இதை உட்கொள்ளும் எனக்கும் உங்களுக்கும் நித்திய வாழ்வு இருப்பதாக. Amen.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. பேரிரக்கமுள்ள ஆண்டவரே, கனவின் புனித சூசையப்பருடைய நவநாளில் பேரின்பம் கொண்டதும் குடும்பத்தை இப்பீடத்தின் திருமணமால் நிறைவு சொல்கிறீரே. முடிவில்லாத முதுகையாளை குடும்பத்தை பாதுகாத்திருளும். இந்த நவநாள் திருப்பணியில் கலந்து கொள்கிற பிள்ளைகளையும் தங்கள் இல்லங்களில் இருந்து கடவுளின் புனித சூசையப்பர் வழியாக தங்கள் வேண்டுதல்களையும் ஜெபங்களையும் உம்மை நோக்கி எழுப்புகிற குடும்பங்களையும் உம்முடைய அருட்கொடைகளில் நிலைத்திருக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கடவுளின் புனித சூசையப்பருடைய நவநாளில் நோயாளிகளுக்கு குணமளிக்கும் ஜெபம் பக்கம் 34. இரக்கமுள்ள இயேசுவே, விரும்புகிறேன் குணமாக என்றும் என்னால் குணப்படுத்த முடியும் என்று விசுவசிக்கிறாயா என்றும் கேட்டு நோயாளிகளை குணப்படுத்தினீரே. இறந்த லாசரை கூட கல்லறையிலிருந்து 4ஆம் நாள் உயிருடன் எழுந்து வரச் செய்தீரே. 12 ஆண்டுகள் இரத்த போக்கினால் பெரும்பாடுபட்ட பெண்ணையும் 38 ஆண்டுகள் உடலை கிடந்த உறவையும் நீதிமானும் விசுவாசியுமான கடவுளின் புனித சூசையப்பர் அருள்தலம் நாடி அரைமளம் வந்துள்ள பக்தர்களை கண்ணோக்கும். உமது இரக்கத்தின் செயல்களையும் இறையரசு பண்புகளையும் அறிய கடவுளின் புனித சூசையப்பர் உம்மிடம் அழைத்து வந்துள்ள உமது அடியார்கள் அனைவரும் உள்ளும் புறமும் குணப்பெறவும் நோயின் வருத்தத்தை தாங்கிக் கொள்ளும் சக்தியை தாரும். இரக்கத்தின் ஆண்டவரான இயேசுவே, உமது வளர்ப்பு தந்தைக்கு வணக்கம் செலுத்த வந்துள்ள கடவுளின் புனித சூசையப்பரின் பக்தர்களுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் உமது சமாதானத்தையும் இரக்கத்தையும் வழங்கியருளும். தீய ஆவிக்குரிய செயல்களை முறியடித்தருளும். ஆண்டவரை, உமது திருப்பெயரின் மகிமை கடவுளின் புனித சூசையப்பர் வழியாக இவ்வருத்தலத்தில் விளங்கச் செய்யும். பிதாவோடும் தூய ஆவியோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் நீரே இவர்களை குணப்படுத்தி ஆசீர்வதிப்பதாக. ஆமென். ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரை விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கடவுளின் புனித சூசையப்பர் வழியாக ஆசீர்வதிப்பாராக. கடவுளின் புனித சூசையப்பரை போல் பண்பட்ட நிலமாக வாழவும் கடவுளுடைய வல்லமையான வார்த்தை நம்மிலும் நம் குடும்பங்களிலும் நிறைவளிக்கவும் சென்று வாழுங்கள். திருப்பணி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மங்களங்கள் என்று சொல்லி இங்கு
முற்ற பாக்கியனே உன்னதமாய் பேருமாட்சி முற்ற பாக்கியனே